நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்தும் போது மக்கள் எழுந்து சப்தமிட்டனர். இறை தூதர் அவர்களே, மழை பொய்த்து விட்டது, மரங்கள் கருகிவிட்டன, கால்நடைகள் அழிந்து விட்டன. எனவே மழை பொழியச் செய்யுமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று கேட்டனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, எங்களுக்கு மழை பொழியச் செய் என்று 2 முறை கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அப்போது வானத்தில் எந்த மேகத்தையும் நாங்கள் காணவில்லை. திடீரென மேகம் தோன்றி மழை பொழிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்கி தொழுகை நடத்தினார்கள். மழை அடுத்த ஜும்ஆ வரை நீடித்தது. நபி அவர்கள் உரை நிகழ்த்தும் போது, வீடுகள் இடிந்து விட்டன, பாதைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன, மழையை நிறுத்துமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று மக்கள் உரத்த குரலில் கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை செய்தார்கள். பின்னர், இறைவா, எங்கள் சுற்றுப்புறங்களுக்கு இதை திருப்புவாயாக, எங்களுக்கு எதிரானதாக இதை ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தித்தார்கள். உடனே மதீனாவை விட்டு மழை விலகியது. அதன் சுற்றுப்புறங்களில் மழை பெய்ய துவங்கியது. மதீனாவில் ஒரு துளியும் விழவில்லை. மதீனாவை நான் பார்த்தபோது அது ஒரு குன்றின் மீது அமைந்திருப்பது போல் தோன்றியது. அறிவிப்பவர் அனஸ் ரலி, சஹீஹ் புகாரி, 1021, அத்தியாயம் 15.